திருவனந்தபுரம் எஸ்ஏடி ஹாஸ்பிட்டல் இந்த சின்ன பையனுக்கு ஆபரேஷன் பண்ண முடியுமா முடியாதானே தெரியல. நாங்களே ஒரு கட்டத்துல இதுக்கு மேல நாமெல்லாம் என்ன பண்ண போறோம், நம்மளால முடியாதா அப்படின்னு ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் திருவனந்தபுரத்துல இருக்க இந்த எஸ்ஏடி ஹாஸ்பிட்டல் போங்க, அங்க சிறுநீரகத்துக்கு சம்பந்தமான எல்லா விதமான ஆபரேஷன் பண்ணுவாங்க, கண்டிப்பா அந்த பையனுக்கு ஆபரேஷன் பண்ணுவாங்க, நல்லபடியா குணமாயிரும் அப்படின்னாங்க. நாங்களும் கொஞ்சம் கூட யோசிக்கல, அந்த பையனுக்கு நல்லபடியா குணமானா போதும் அடுத்த நாளே கிளம்பிட்டோம். நாங்குநேர்ல இருந்து திருவனந்தபுரத்துக்கு போறதுக்கு ஆனந்தபுரி எக்ஸ்பிரஸ் காலையில 6:30 வரும், அந்த ட்ரெயினை பிடிச்சு கிளம்பிட்டோம். நாங்க வந்த நேரமோ என்னமோ தெரியல, ட்ரெயின்ல நல்ல கூட்டம். அந்த பையன் வர ட்ரெயின்ல போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தா. நல்ல நேரம் ஒரு அண்ணன் வர அந்த பையனுக்கு தீட்டு கொடுத்துட்டாங்க. அப்பதான் அந்த பையன் மூஞ்சிலே ஒரு சிரிப்பே பார்த்தோம். உண்மையை சொல்ல போனா நாங்களே ஒரு கட்டத்துக்கு மேல எங்களோட நம்பிக்கையை இழந்துட்டோம். எத்தனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டோம், திருநெல்வேலி, திருச்சி, நாகர்கோவில், எல்லா இடத்துலயும் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பதில், இங்க அந்த டாக்டர்ல இங்க ஆபரேஷன் பண்ண முடியாது, இது ஒண்ணு மட்டும்தான். உங்களால முடிஞ்சா ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. பேங்க் டீடைல்ஸ் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க பண்ற ஒரு சின்ன ஹெல்ப் கூட அந்த பையனுக்கு பண்ற ஒரு பெரிய உதவியா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த ஹாஸ்பிட்டலாவது அந்த பையனுக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கணும், நல்லபடியா குணமானோம்.